ஆண்டவரே என் கண்களை நீர் திறந்திருக்கும் அப்படின்னு எலிசா சொல்லல. ஏன்னா எலிசாவுக்கு பை நேச்சரே தெரியும். அதுதான் டிஃபரன்ஸ். வேலைக்காரனுக்கு தெரியல. அவனுக்கு எலிசா ஜோம்ன பிறகு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனா அது நடக்குது, ஒரு ஸ்பெஷல் ஈவெண்டா நடக்குது. ஆனா எலிசா பை டிஃபால்ட் அதை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், பினான்சஸ் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும். இது எல்லாமே ஆவியில இருக்கிறது. ஆனால் இதை ஆத்மீக மண்டலத்திலோ இல்லைன்னா சரீர மண்டலத்திலோ வைக்காமல் ஏன் ஆவியின் மண்டலத்தை வைத்தார் என்று சொன்னால், தேவன் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரே ஒரு குரூப்புக்காக தான் உருவாக்கினார். அது எந்த குரூப் என்றால் ஆவியை பெற்றவர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள என்றைக்கு பிரவேசிக்குதோ அது உள்ள வர 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 என்ன ஆரம்பிக்குதுன்னா, உங்கள் ஆவி அது முதல்ல உங்கள் ஆவியை தேடி ஆவியை போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஒரு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. அது என்ன கதவு? மரதரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற அந்த கதவு, அது ஆவியிலே ஏற்கனவே திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கதவை நீங்க பார்க்கலன்னா தேவரீர் உங்களோடு இல்லாத மாதிரி எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு பிறகு இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்ப ஆவி மனிதனை வைத்து ஆளுகை செய்வது எப்படி? How do we ensure that the spirit man dominates? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்களுடைய சமூகத்திலே கூடு வரும்படி என்று கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுவீராக. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. யோசபாத்தும் இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்ருவின் பாளையத்திலே உம்முடைய கிரியை தொடங்கியது. இவங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் சத்துருக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார்கள். அப்படியே இந்த நாட்களிலே உங்களுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாடி துதி செய்கிறோம், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் சத்துருக்களை பின்னிட்டு தள்ளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல, பொல்லாதவர்களாகிய மனுஷர் என் மாம்சத்தை பட்சிக்க நெருங்குகையில் அவர்கள் இடறி விழுந்தார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அக்கிரமமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து வழி நடத்தும், பேசும், பெரிய காரியங்கள் செய்யும். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரணும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தை
இந்த பகுதியில நம்ம படித்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிசாவை பிடித்துக் கொள்ளும்படி, அரெஸ்ட் பண்ணும்படி, கைது செய்யும்படி ஒரு பெரிய ராணுவம், ஒரு பலத்த ராணுவத்தை சீரியா ராஜா அனுப்புவார். அவன் ஏன் அனுப்புறான் அப்படின்னு சொன்னா, எலிசா வந்து ரகசியங்களை, சீரியா ராஜா ரகசியங்களை இஸ்ரேல் ராஜா கிட்ட காட்டி கொடுத்ததுனால, வெளிப்படுத்தி கொடுத்ததுனால இஸ்ரேல் ராஜா காப்பாற்றப்பட்டான். இஸ்ரேல் தப்பித்தது. சோ இப்ப இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பிளான் எல்லாம் யார் லீக் அவுட் பண்றான்றப்ப அவனுடைய ஊழியக்காரர் சொல்றாங்க, இது வந்து வேற யாரும் இல்ல, அந்த எலிசான்ற தீர்க்கதரிசி தான். அவன் வந்து நீ வந்து பெட்ரூம்ல பேசுறத கூட சொல்லிடுவான், பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்ற. உடனே இவனுக்கு எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கான்னா, அவ்வளவு பெரிய பயங்கரமான ஆள் கூட சமாதானம் ஆகணும்னு தான் நினைக்கணும். அது நினைக்காம ராணுவத்தை பிடிக்க அனுப்புறான். போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. சோ ராணுவம் அனுப்பப்படுகிறது, ராணுவம் வருகிறது, ராணுவம் வந்து சுற்றிக் கொள்கிறது. அப்பதான் அந்த வேலைக்காரன் பார்த்து புலம்புகிறான். புலம்பி, ஐயோ என் ஆண்டவரே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றான். சொல்லும்போது எலிசா ஜெபிக்கிறான். ஜெபித்து, கர்த்தாவே என் கண்களை திறந்துவிடும் என்று சொல்லுகிறான். கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த மலை அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது அவன் கண்டான். சரியா? சோ இதுதான் சம்பவம். அதுக்கப்புறம் ஏன் எலிசா அமைதியா இருந்தாலும் ஓகே. இப்ப என்னன்னா, இந்த சம்பவம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. எப்படி வந்து கர்த்தர் அந்த எலிசா வந்து எப்படி பார்த்தான், எப்படி அவனை சுற்றி அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் இருந்தது அப்படிலாம் பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன் வந்து எலிசாக்கு தெரிஞ்சது, ஏன் வந்து அவனுக்கு தெரியல? ஆனா எலிசா ஜெபம் பண்ண பிறகு அவன் கர்த்தாவே திறந்துவிடும் சொன்னோடனே கர்த்தர் அவன் கண்களை திறக்கிறான். திறந்தோடனே அவன் வந்து பாக்குறான். இப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எலிசா வந்து அப்படி ஜெபம் பண்ணல. ஆண்டவரே என் கண்களை நீர் திறந்துவிடும் அப்படின்னு எலிசா ஜெபம் பண்ணல. ஏன்னா எலிசாவுக்கு பை நேச்சரே தெரியுது. அதுதான் டிஃபரன்ஸ். வேலைக்காரனுக்கு தெரியல. அவனுக்கு எலிசா ஜெபம் பண்ண பிறகு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனா அது நடக்குது, ஒரு ஸ்பெஷல் ஈவெண்டா நடக்குது. ஆனா எலிசா பை டிஃபால்ட் அதை பார்த்துட்டு இருக்கான். நேச்சுரலாவே, இயற்கையாகவே அவன் அதை தான் பார்த்து கொண்டிருக்கான். சரியா? சோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கும். சரியா? சோ இவனுக்கு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணா தெரியுது. ஆனா அவனுக்கு பை நேச்சரே தெரியுது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா, விசுவாசிகள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா ரெண்டு கேட்டகரி விசுவாசி தான் இருக்காங்க. ஒரு கேட்டகரி விசுவாசினா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் தெரியவே தெரியாத விசுவாசிகள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே வந்து நாங்க சூழப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பிரச்சனையில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், அது மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து அது மட்டும் தான் தெரியுது. சீரியா ராணுவம் தெரியுது, கடன்காரன் தெரியுறான், வியாதி தெரியுது, பலவீனம் தெரியுது, அதெல்லாம் நேச்சுரலா தெரியுது. அது மட்டும்தான் ஒரு குரூப் தெரியுது. இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்கன்னா, கேஆசி மாதிரி. யாராவது ஜோம் பண்ணா அவங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எங்கேயாவது மீட்டிங் போனா அவங்களுக்கு தெரியும். இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு தரிசனம் வந்தா தெரியும். இல்ல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சொப்பனம் வந்தா தெரியும். சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்கேயாவது போனா ஏதாவது நடக்குமா, இந்த கூட்டத்துக்கு போனேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், எங்கேயாவது போனா ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க போனா அது நடந்துச்சு, அந்த மீட்டிங்ல இது நடந்துச்சு, இந்த மீட்டிங்ல நடந்துச்சு, அதனால போனா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு குரூப் தான் இன்னைக்கு இருக்காங்க. பிரைமர்லி ரெண்டு குரூப் தான் இருக்காங்க. ஆனால் எலிசா வந்து தேர்ட் கேட்டகரி. இந்த ரெண்டு குரூப் இல்லாம மூணாவது கேட்டகரி. அவன் என்ன கேட்டகரினா, அவனுக்கு பை டிஃபால்ட் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்து சீரியா ராணுவம் கூட தெரிய மாட்டேங்குது. அதை மறைச்சிக்கிட்டு வேற ஒரு ராணுவம் இருக்கிறதா தெரியுது. அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள், அவைகள் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. சோ இது வந்து எலிசா. சோ இப்போ மூணு விதமான மக்கள், மூணு விதமான கேட்டகரி சொல்றாங்க. இந்த தேர்ட் கேட்டகரி எலிசா கேட்டகரியில ஜனங்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன் என்பதை இன்றைக்கு நான் பேச போறேன். அதுதான் சொல்லிட்டு சுருக்கமாக இன்னைக்கு எனக்கு சம் அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அதனால நேற்று அந்த பிளான் ஆச்சு, திடீர்னு வர வேண்டியது. அதனால I'll try to make it short today and I have to go. So right. So என்ன டிஃபரன்ஸ்? வாட் வாஸ் த டிஃபரன்ஸ்? எலிசாவால ஏன் பார்க்க முடிஞ்சது, ஆனா மற்றவங்களால அதை பார்க்க, வேலைக்காரன் குறிப்பால் அவனால பார்க்க முடியல. அவன் ஜோமனே பார்க்கறான். ஒரு அக்கேஷனல் ஈவெண்டா இருக்கு. Seeing the supernatural is an occasional event. Okay, but for Elisha it is a regular day-to-day thing. அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் என்பதை சொல்லுகிறேன். அதுதான் பேச போறேன். கேயாசிக்கும் எலிசாவுக்கும் என்ன வித்தியாசம்? உடன்படிக்கையின்படி ரெண்டு பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான், இஸ்ரவேல் கோத்திரத்தார் தான். சோ உடன்படிக்கையில பெரிய வித்தியாசம் இல்லை. சேம் கவர்னன்ட், பட் வாட் வாஸ் த டிஃபரன்ஸ்? ஓகே, சேம் கவர்னன்ட், பட் வாட் வாஸ் த டிஃபரன்ஸ்? இன்றைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கோம். சரியா? எல்லாருமே புதிய உடன்படிக்கை, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே புதிய உடன்படிக்கை தான். அவங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னாலும் சரி, அதை பத்தி அவங்க புரிஞ்சுக்காமலே இருந்தாலும் சரி, அது இல்லவே இல்லைன்னு பிரசங்கமே பண்ணாலும் சரி, அவங்க புதிய உடன்படிக்கை தான் இருக்காங்க. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறாங்க.
ஆனா புதிய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லாரும் ஏன் இந்த எலிசாவை போல ஏன் வந்து பார்க்க முடியறதில்லை? இன்ஃபேக்ட் எலிசா வந்து பழைய உடன்படிக்கையில் இருக்கிற புதிய உடன்படிக்கையின் ஒரு டைப்பாலஜி அப்படின்னா என்னது, ஒரு முன்னடையாளம் மாதிரி, சரியா, திருஷ்டாந்தம் மாதிரி. இப்படி ஒரு ஒரு பிரீடு வரப்போகுது, அவங்க எல்லாருமே இப்படி இருப்பாங்க, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாருல யோவேல்ல, அது மாதிரி தீர்க்க தரிசனம், தரிசனம், சொப்பனம் எல்லாரும் பார்க்கக்கூடியது. சோ அப்படிப்பட்ட கேட்டகரி எல்லாருமே பார்க்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட கேட்டகரிக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறவன் எலிசா. ஆனா அதே உடன்படிக்கையில் இருந்தவன் கேயாசி, அதே இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தவன் தான். ஆனா அவனுக்கு அது தெரியல. அவனுக்கு மட்டும் இல்ல, அந்த நாள்ல இருந்த நிறைய இஸ்ரவேலுக்கு தெரியாது. நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க யாருக்கும் அது தெரியாது. எக்கச்சக்கமான இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாம் ஒரே உடன்படிக்கையில் இருக்கலாம். என்ன ப்ராப்ளம், என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிசா ஆவியை உடையவனாய் இருந்தான். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். எலிசா வாஸ் a man with a spirit. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலிசாவுக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இருந்தது. எலிசா ஹேட் நம்மளோட கான்டெக்ட்ல அது ரிஸ்ட்ரக்டட் ஸ்பிரிட், பட் எலிசா ஹேட் த ஸ்பிரிட். ஓகே, சரி, நான் நிறைய டைம் கால்ல சொல்லியிருக்கேன், பட் திரும்ப ஐ கோ பேக் அண்ட் எக்ஸ்பிளைன். ஏதேன் தோட்டத்துல there was a technical problem for Adam. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஆவி இல்லாதவனாய் மாறிவிட்டான். he became a man without spirit. ஓகே, ஆவி இல்லாத ஒரு கேட்டகரியை தேவன் உருவாக்கவில்லை. ஆவி உடையவர்களாக தேவன் உருவாக்கியிருந்தார். ஆனால் ஆவி இல்லாதவனாக யார் மாறிட்டான்? ஆதாம் மாறிட்டான். சோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஒரு பார்ட் இஸ் மிஸ்ஸிங். தட் பார்ட் இஸ் கால்ட் ஸ்பிரிட். ஸ்பிரிட்ன்ற பார்ட் வந்து இல்லாம போச்சு. இதுதான் பிரச்சனை. ஓகே, ஆவி இல்லாதவனாய் யார் மாறிட்டா? ஆதாம் மாறிட்டான். ஆவி இல்லாதவன் அப்படி மாறும்போது ஆவிக்கிற உலகத்தை பார்க்க முடியாதவனாகி விடுகிறான். ஓகே, by nature Adam and his descendants cannot see the spirit realm. By nature Adam and his descendants cannot see the spirit realm. சோ அததான் வேதம் நம்மை குருடர் என்று சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாதவங்களை குருடர் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவி இல்லாதவன், ஆவி மரித்தவன் அந்த மனுஷன் தேவனை பொறுத்தவரை மரித்தவன். ஓகே, சோ குருடர் என்று வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்கள் என்று சொல்லுகிறது. ஏன் இப்படி எல்லாம் சொல்லுதுன்னா, அது வந்து ஆவி இல்லாத நிலைமை தான் அப்படி சொல்லுது. இதெல்லாம் ரிசல்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் ஆஃப் நாட் ஹேவிங் த ஸ்பிரிட். ஓகே, ஆவி இல்லாததின் நிமித்தமாய் விளைவாய் ஏற்படுகிற காரியங்கள். அதனாலதான் இப்படி சொல்லுது. சோ ஆவி இல்லாதவனாய் ஆதாமும் ஆதாமின் சந்ததியும் இருக்கிறார்கள். சோ ஆவி இல்லாதவர்களால் ஆவிக்கிற உலகத்தை பார்க்க முடியாது. தேவன் ஆவியா இருக்கிறார், சரியா? தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆவியில் தான் இருக்கிறது, சரியா? ஏன் ஆவியில கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படின்னா, ஆவியில இருக்கிறத நீங்க வந்து பிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, மென்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, பினான்சியல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, கல்ச்சரல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, எஜுகேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நீங்க எடுக்க முடியும். அதுக்குதான் வச்சிருக்காரு. மென்டல் ரெல்ம்ல வச்சிருந்தாரு. நீங்க ரெல்ம் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன? நீங்க அதை அலசி ஆராய்ஞ்சு நிறைய புத்தகங்கள்லாம் படித்து லைப்ரரிக்கெல்லாம் போய் உட்காந்து மணிக்கணக்கா படிச்சு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும்னு வச்சிருந்தாருன்னா எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா கடினமா உழைத்து பாடியை வருத்தி, இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பல நாள் டயட்ல எல்லாம் இருந்து அப்படிதான் அப்படி இருந்தாதான் பெற்றுக்க முடியும்னாலும் எல்லாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, சோ அது ஒரு ஆத்மீக லெவல்ல வைக்கல தேவன் தன்னுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எல்லாத்தையும் மாம்ச லெவல்ல, சரீர லெவல்லையும் வைக்கல. ஆனால் மனதுக்கு தேவையானவைகள் இருக்கிறது ஆவியின் மண்டலத்திலே. லைக் இங்க ஞானம் இருக்கு, உங்க மைண்டுக்கு தேவை ஞானம் இருக்கு, ஆலோசனைகள் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இன்சைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு உங்க தொழில வந்து உங்க வேலைகள் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தேவை. நீங்க வித்தியாசமா செய்யணும், சில காரியங்கள் முன்னோக்கி செல்லணும், இதுக்கு தேவையான இது எல்லாமே ஆவியில இருக்கு. அதே மாதிரி உங்க சரீரத்துக்கு சுகம் தேவை, பலன் தேவை, ஆரோக்கியம் தேவை, மற்ற மெட்டீரியல் நீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், பினான்சஸ் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும். இது எல்லாமே ஆவியில இருக்கிறது. ஆனால் இத ஆத்மீக மண்டலத்திலோ இல்லைன்னா சரீர மண்டலத்திலோ வைக்காமல் ஏன் ஆவியின் மண்டலத்தை வைத்தார் என்று சொன்னால், தேவன் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரே ஒரு குரூப்புக்காக தான் உருவாக்கினார். அது எந்த குரூப் என்றால் ஆவியை பெற்றவர்கள். ஆபிரகாமுக்காக தான் ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் முதலாவது சொல்லப்பட்டது. அது போல் ரோமர் கலாத்தியர் 3:14 எழுதுகிறார், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்று, சரியா? சோ ஈசா எப்ப சொல்லப்பட்டது? ஈசாக்கு பிறக்கும் போது. ஈசாக்கு ஆவியினாலே பிறந்தவன் என்று பவுல் சொல்கிறார். சோ அந்த மிரக்கலை பாருங்களேன், ஆவியில் இருந்த ஈசாக்கு அவர்களுக்கு கிடைக்க பெற்றான்.
ஸோ அவங்க சரீரம் வந்து செத்த மாதிரி ஆயிடுச்சு. மென்டலி மைண்ட் வைஸ் அவங்க டிஃபீட்டட் இன் தியர் மைண்ட். அவங்க தோற்று போனவர்கள் மனதளவில். ஏன்னா அவங்க வந்து முடிப்பட்டாங்க, நமக்கு பிள்ளையே பிறக்காது, இஸ்மாயில் தான் வாழ்க்கைன்னு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே போச்சு. மனதளவிலே தோற்கப்பட்டவர்கள், தோற்கடிக்கப்பட்டவர்கள், சரீர பிரகாரமாக தோற்கடிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆவியினாலே அவர்களுக்கு நடந்தது. என்னால் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ஆவியினாலே பிறந்தவன் என்று. சரியா? சோ தேவன் எல்லா சொல்யூஷன்ஸையும் ஆவியிலே ஏற்படுத்தி வைத்துவிட்டு நமக்கு ஆவியை அருளிவிட்டார். எல்லா சொல்யூஷனையும் ஆவியை ஏற்படுத்தி வைத்துவிட்டு நமக்கு தேவன் ஆவியை அருளிவிட்டார். நமக்கு ஆவியை அருளிவிட்டார். சரியா? சோ இன்றைக்கு எலிசா காலத்துல ஆவி ஒரு சில பேருக்கு தான் அருளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் யோவேல் 2 நிறைவேறுதலின் நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதம் சொல்கிறது மாம்சமான யாவர் மேலும் இவன் ஆவியை ஊற்று. நான் மறுபடியும் சொல்றேன், முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, இந்த ஆவி என்று சொல்லப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நமக்கு தேவன் அருள் இருக்கிற ஆவி. பிரசங்கில மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. தட் ஸ்பிரிட், ஸ்பிரிட் மேன் அப்படின்னு சொல்றோம். ஆவி மனிதன். சோ ஆவி மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் ஆவி மனிதனை அருளிவிட்டார். ஆவி மனிதனை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். ஓகே, ஆவி மனிதனால் உங்கள் மனதால் உங்கள் சரீரத்தால் பார்க்க முடியாத உங்கள் ஆவி மனிதன் பார்ப்பான். உங்கள் ஆவி மனிதனால் பார்க்க முடியும். ஓகே, உங்கள் சரீரத்தால் மனதால் பார்க்க முடியாததை உங்கள் ஆவி மனிதனால் பார்க்க முடியும். சோ புதிய உடன்படிக்கையிலே ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆவி அருளப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஆவி அருளப்பட்டிருக்கிறது. Everybody who is born again has the Spirit. Everybody who is born again has the Spirit. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவ ஆவி அருளப்பட்டு இருக்கிறது. ஆவி மனிதன் இருக்கிறான். ஆனா எலிசா கேயாசி மாதிரி ப்ராப்ளம் நமக்கு இல்லை. கேயாசிக்கு ஆவி அருளப்படவில்லை, ஆனா பார்க்க முடியல. எலிசா தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் அனுகிரகத்தினாலே அந்த வல்லமையினாலே இவன் கண்களை திறந்தான். ஜெபிச்சான், திறந்தான், அவன் கண்கள் பார்த்தது. நமக்கு அப்படி பிரச்சனை இன்னைக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆவி ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. உங்க சூழ்நிலைகள் படுமோசமா இருக்கும்போது, ஓகே, ஒரு வியாதியில் நீங்க இருக்கலாம், இல்ல ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம், வேற ஏதோ பிரச்சனை பயங்கர மோசமா இருக்கும். அதே நேரத்திலே உங்கள் ஆவி மனிதன் அதை பார்க்கறது இல்லை. உங்கள் ஆவி மனிதனால் எதை பார்க்க முடியும்னா கர்த்தர் வைத்திருக்கிற ஜெயத்தை பார்க்க முடியும், கர்த்தர் வைத்திருக்கிற பதிலை பார்க்க முடியும். ஆனால் நாம் ஆவி மனிதன்ல இருந்து பார்க்கிறத நம்ம கற்றுக்கொள்ளாதனால, அதை பத்தி நமக்கு தெரியாதனால, நமக்கு இது 2 மட்டும்தான் தெரியறதுனால, சரீர மண்டலம் ஆத்மீக மண்டலம் மட்டும்தான் தெரியறதுனால நாம் எப்பொழுதுமே அதை வச்சு இவ்வளவுதான் முடிவெடுத்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தீர்க்கதரிசி ஆஃப்டர் தீர்க்கதரிசி நாடி போயிட்டு இருக்கோம். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ண தெரியல, நான் இப்படி மாட்டிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை இருக்கு, இந்த சூழ்நிலை இருக்கிறேன், இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு குடும்பத்துல இப்படி போராட்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம ஏன் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இல்லைன்னா இவரு ஜெபம் வர அவரு ஜெபம் வர ஏன் நம்ம போயிட்டு இருக்கோம்னா நம்ம ஆவி மனிதன்ல இருந்து பார்க்கறத பழகவில்லை. இல்லைன்னா ஆவி மனிதன் நம்மை ஆட்கொள்ளும்படி இடம் கொடுக்கவில்லை. ஸ்பிரிட் மேன் இஸ் நாட் டாமினேட்டிங் us. Our flesh is still dominating. We are born again. அப்படின்னா we have the equipment. சரி, நீங்க ஒரு இருட்டான ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு, உங்க கையில எந்த டார்ச் லைட்ல ஒண்ணும் இல்லைன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, பாவம், இருட்டு தான் நடந்து போகணும். ஆனா நல்ல ஒரு டார்ச் வச்சிருக்கீங்க, அதை உங்களுக்கு ஆன் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வருத்தமா இருக்கும். இல்ல அதோட ஃபர்ஸ்ட் டார்ச்ச பேக்ல வச்சுட்டு டார்ச் இருக்கே மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படி இருக்கும். இல்லைன்னா யாரோ உங்க ஃப்ரெண்டோ உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நீங்க கிளம்பும் போது இல்ல பிள்ளையோ யாரோ டார்ச் உள்ள போட்டுருக்காங்க, ஆனா போட்டது உங்களுக்கு தெரியாம போச்சுன்னா எப்படி இருக்கும். டார்ச் இல்லாத ஒருத்தனுக்கும் டார்ச் வச்சுக்கிட்டே ஆனா டார்ச் இருக்குன்னு தெரியாத ஒருத்தனுக்கும் ஒரே ரிசல்ட் தானே இருக்கும். இருட்ட தடுமாறி தானே போயிட்டு இருப்பாங்க. That's the exact same thing that's happening. ஸ்பிரிட் இல்லாதவர்களும் ஸ்பிரிட்டை பெற்றவங்களும் ஒரே மாதிரியே இருக்காங்கன்னா ஸ்பிரிட் இருக்குன்னே நமக்கு தெரியல. Spirit man can dominate the situation. The very situation you are begging God for mercy, praying and crying that ஆண்டவரே ஏதாவது வாசா தரங்க, எப்படியாவது உதவி செய்யுங்க கேட்கிற அதே இடத்த ஆவி மனிதன் ஆளுகை செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியாம இருக்குதான் பிரச்சனை. We don't know that. That is the problem. Okay. So நான் இதை வரும் நாட்கள் இன்னும் நான் டீட்டெயிலா நான் பேசுறேன். பட் இதை சுருக்கமாக நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன்னா வாட் இஸ் தி சொல்யூஷன்? இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்ப ஆவி மனிதனை வைத்து ஆளுகை செய்வது எப்படி? How do we ensure that the spirit man dominates?
ஆவி மனிதனை வைத்து ஆளுகை செய்வது எப்படி? வாட் இஸ் மிஸ்ஸிங்? ஓகே, how do we do that? How do we get to that point where the spirit man starts to dominate? How do we get to that point? நமக்கு நமக்குள் ரட்சிக்கப்பட்டவர், நமக்குள் ஆவி அருளப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ஆவி மனிதனை ஆக்டிவேட் பண்ணுவதற்கான ஒரு டூல் இருக்கிறது, ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. That's the word of God. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே உங்களில் ஆவி மனிதனை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் ஆவி மனிதனை உங்களுக்குள் ஆளுகைக்குள் கொண்டு வருகிறது. நீங்கள் உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஆவி மனிதன் உங்களை ஆள வேண்டும் முதலாக. If you want to rule the world, the spirit man should rule you. Okay, rule you meaning your emotions and your mind should be led and controlled by your spirit man. அப்பதான் you will rule over your situations, you will rule over your circumstances. If you want your spirit man to be active and present and alive inside of you, you need the word of God to be active and alive inside of you. உங்கள் ஆவி மனிதன் உங்கள் சூழ்நிலைகளை ஆதிக்கம் செலுத்தணும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் ஆக்டிவாகவும் அலைவாகவும் இருக்க வேண்டும். புரியுதா? சோ எப்படி கர்த்தருடைய வார்த்தை ஆக்டிவா அலைவா ஆக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீங்கள் தியானிக்கிறதா இருப்பீங்கன்னா, என்னத்தை தியானிக்கிறது அப்படின்னா இதைதான் தியானிக்க வேண்டும். நமக்குள்ள அருளப்பட்டிருக்கிற ஆவியை பற்றி தியானிக்க வேண்டும். ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்தை தியானிக்க வேண்டும். வேதம் முழுவதும் அதை பற்றி சொல்லுகிறது. சிம்சோன் கதை எடுத்து படிக்கணும். அங்க என்ன போட்டிருக்கு, என்ன நடக்குது, கர்த்தருடைய ஆவி அவங்கள வந்து என்னாச்சுன்னு படிக்கணும். ஆவி வந்த உடனே 1000 பேர் அடிச்சு தூக்கி போடுறோம், கட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஆவி இறங்கினோடனே தூக்கி எறிகிறான் எல்லாரையும். பெசலேயல் மேல ஆவி இறங்குது. ஆவி இறங்கின என்ன செய்யறான்? வினோதமான காரியங்களை செய்கிறான். தானியேல் மேல் விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் என்ன செய்யறான்? ராஜாக்கே மறந்து போன சொப்பனத்தை உயிர்ப்பித்து அதனுடைய விளக்கத்தையும் கொடுக்கிறான். யோசேப்பு மேல் கர்த்தருடைய ஆவி இருந்தது. அவன் என்ன பண்ணான்? அவன் பயங்கரமான கிரியைகளை செய்தான். சோ இப்படி நிறைய வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது, இதோடு நேரம் செலவிட்டு நம்ம உட்கார்ந்து அதை தியானிக்கும் போது, இல்ல அதை மறுபடியும் மனதிலே அதை பற்றி சிந்தித்து அதை நாம் மனதில் ஓட விடும்போது நமக்குள் கர்த்தருடைய வார்த்தை அலைவாக ஆரம்பிக்கிறது. ஓகே, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு விதை போல இருக்கு. விதை வந்து வெளியே இருக்க வரைக்கும் அலைவா இருக்காது. எப்ப மண்ணுல போட்டீங்களோ அப்பதான் அலைவாகும். அதே மாதிரி எப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இருதயத்துல வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அலைவாகும். பைபிள்ல இருக்க வார்த்தைக்கு பவர் கிடையாது. ஆனா பைபிள்ல இருக்க வார்த்தை இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா பவர். ஏன்னா சீடு உள்ள போயிடுச்சு, உள்ள போனது வளர ஆரம்பிச்சிடும். சோ எப்படிங்க கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இருதயத்துல வைக்கிறது? வெரி சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையோடு அதிக நேரம் செலவிட்டால் அது இருதயத்தை ஒட்டிக்கிட்டு இருதயத்துல இருந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, சோ இது பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஆனா நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. திரும்ப ஒரே கொஸ்டின் கேட்கறாங்க, எப்படி இந்த ரியாலிட்டியா கொண்டு வரது? எப்படி கொண்டு வரது? கர்த்தருடைய வார்த்தையோட உட்கார்ந்து என்னன்னா, நீங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல, குறிப்பா ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க இருந்தீங்கன்னா பைபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கும். உங்க வீட்டுல 70 பைபிள் இருக்கும், எங்க பார்த்தாலும் பைபிள் வசனமா இருக்கும். சோ சம்டைம்ஸ் ஐ எம் திங்கிங் என்ன நடக்குதுன்னா, familiarity breeds contempt. சோ திரும்ப வந்து அது வந்து ஒரு சாதாரண காரியமாயிருக்கு. அப்படி கிடையாது. நீங்கள் விரும்புகிற வாஞ்சிக்கிற எல்லாமே உங்க பைபிளுக்குள்ள இருக்கு. ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களா? பொருளாதார செழிப்பு விரும்புறீங்களா? உங்க குடும்பத்துல கஷ்டமா இருக்கு, அதுல இருந்து முன்னேறணும் விரும்புறீங்களா? வியாதியில இருந்து விடுதலை விரும்புறீங்களா? எல்லாமே பைபிள்ல இருக்கு, உங்க பைபிள்ல இருக்கு. ஆனா என்ன, அது ஒரு வேற இன்னும் ஆக்டிவ் ஃபார்மட் இல்ல, அது சீடா இருக்கு, விதையா இருக்கு. நீங்க அதை எடுத்து தியானிக்க வாசிக்க அது உங்களுக்குள்ள போய் அது அலைவாயிடும், ஆக்டிவ் ஆயிடும். சோ அது என்ன பண்ணும்னா, அது உள்ள போன உடனே அது செய்கிற முதல் காரியம் உங்கள் ஆவி எங்க இருக்குன்னு தேடி போய் ஆவியை எழுப்புகிறது. இயேசு வந்து படகுல இருந்தாரு. ஆனா போட் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்கு, புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, போட்டு கவர்ற மாதிரி இருக்கு. ஆனால் எப்பொழுது இயேசு எழுப்பினார்களோ அப்பொழுது அங்க அமைதல் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு. ஏன்? இயேசுக்குள் மட்டும் ஆவி இருந்தது. அப்ப வேற யாருக்குள்ளயும் ஆவி கிடையாது. அவர் ஒருவரே ஆவி மனிதர் அப்ப பூமியில. சோ ஆவி மனிதன் ஆளுகை செய்கிறவன். அவன் பை டிஃபால்ட் இஸ் a controller. He controls everything. He takes authority. ஓகே, அவன் ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி. அவனால இறங்கிலாம் போக மாட்டான். ஆர்மி ஆபீசர் மாதிரி. அவன் வந்தாலே ஒரு நடப்படல அதட்டலா தான் எல்லாம் நடக்கும். ஏன்னா அவன் தேவனை போல இருக்கிறவன். தேவன் அப்படிப்பட்டவர். அவர் புயலை பார்த்து அடக்குறவர். அவர் காற்றின் இறையாது அமைதலாயிரு, இம்மட்டுமா மிஞ்சி வராதேன்னு சொல்லி அலைகளின் பெருமையை அடக்குகிறவர். அவர் அப்படிப்பட்டவர். அவர் இருக்கும்போது அவர் தந்த ஆவி எப்படி அவர் மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கும்.
ஏன்னா நம்முடைய சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமாக என்று அவர் சொல்லும் போது அவர் ஆவி மனிதனை பற்றி தான் சொன்னார். சோ அப்படிப்பட்ட ஆவி மனிதனாகி இயேசுவை அவர் எழுப்பும் போது அவர் புயலை தட்டுகிறார். இன்றைக்கும் அதுதான் தேவைப்படுகிறது. உங்களுக்குள் படுத்திருக்கிற ஆவி மனிதனை எழுப்ப வேண்டும். ஆனால் அந்த ஆவி மனிதனை நீங்க அழுதோ கூப்பாடு போட்டோ கதறியோ எழுப்ப முடியாது. ஆனால் அதை எழுப்புவதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்னும் மாபெரும் ஆயுதத்தை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள என்றைக்கு பிரவேசிக்குதோ அது உள்ள வர 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 என்ன ஆரம்பிக்குதுன்னா உங்கள் ஆவி அது முதல்ல உங்கள் ஆவியை தேடி ஆவியை போய் ஆக்டிவேட் பண்ணிவிடும். That's the first thing it does. The first thing word does is activates your spirit. So அப்போ அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ரெவலேஷன் வர ஆரம்பிக்கிறது. ஓகே. சோ கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் ஆவியை ஆக்டிவேட் பண்ணி விடுது. அதனாலதான் பாருங்க, அந்த ஆவி மனிதன் ஆக்டிவா இருக்கணும்னா அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உள்ள போயிட்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை போக போக போகதான் ஆவி மனிதன் ஆக்டிவ் ஆவான். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்க, டங்ஸ்ல பேசுறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு பைபிளுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அப்படி இருக்கும்போது the quality of hearing will always be low. Okay, and the results also will be low. Okay, that is a problem there. Okay, so just a minute. To activate the spirit man, the key ingredient is the word of God. So ஆவி மனிதனை ஆக்டிவேட் பண்றதுக்கு முக்கிய தேவை கர்த்தருடைய வார்த்தை. சரி, ஏன் ஆவி மனிதனை ஆக்டிவேட் பண்ணும்? ஆவி மனிதனை ஆக்டிவேட் பண்ணா எலிசாக்கு அன்னைக்கு என்ன நடந்ததோ அதே காரியம் நமக்கு நடக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எலிசா எப்படி பை டிஃபால்ட்டாவே அவன் வந்து அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் தான் பார்த்தானோ அப்படியே நாமும் பார்க்க ஆரம்பிப்போம். நமக்கு கண்கள் இருக்கிறது, மாம்ச கண்கள் இருக்கிறது. ஓகே, அப்புறம் மனக்கண்கள் இருக்கு. இந்த மனக்கண்கள் ஒன்று ஆதாமினுடையதா இருக்கும், இல்லைன்னா கிறிஸ்துவினுடையதா இருக்கும். ரெண்டு தான், வேற வழியே இல்லை. ஆவி மனிதன் உங்களை ஆளுகை செய்தால் உங்கள் மனக்கண்கள் கிறிஸ்துவினுடையதா இருக்கும். உங்கள் மனக்கண்கள் ஆதாமின் உலகத்தோடு இருக்குமானால், அதாவது ஆவி ஆளுகை செய்யாமல் இருக்கும். உங்கள் மனக்கண்களை ஆவி ஆளுகை செய்யாமல் இருக்கும்னா உங்க மனக்கண்கள் ஆதாமின் மனக்கண்களாக இருக்கும். கேயாசிக்கு இருந்தது ஆதாமின் மனக்கண்கள், மாம்ச பிரகாரமான பார்வை. அதாவது ஆவியை பத்தி ஐடியாவே இல்லாம நேச்சுரல் ரில்மை மட்டும் பாக்குறதா மாம்சீக பார்வை. அதுதான் ஆதாமின் பார்வை. ஆனால் ஆவி ஆளுகை செய்கிற ஒரு மனிதன், எந்த மனிதனை ஆவி மனிதன் ஆளுகை செய்கிறானோ அவனுடைய பார்வை எலிசாவின் பார்வையை போல இருக்கும். சோ எலிசாவின் பார்வை பை டிஃபால்ட் அது இருந்ததுனால, பை நேச்சர் அது இருந்ததுனால, நேச்சுரலா அவனுக்கு பார்க்கும் போதே அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள்லாம் ஃபர்ஸ்ட் தெரியுது. அதுக்கப்புறம் தான் சீரியரானும் தெரியுது. சீரியரானம் எங்க இருக்கு அப்படின்னு எலிசாட்ட கேட்டா, இப்ப அந்த அக்னிமயமான ரதங்கள் குதிரை தெரியுது பார்த்தியா, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் பலவீனமா ஒரு 10 பேர் நிக்கிறாங்க, அவங்கதான் சீரியரானோன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பை நேச்சர் இஸ் சீயிங் சம்திங் எல்ஸ். Okay, that's exactly possible in Christianity, and this is real Christianity. Real Christianity is you always having the ability to see the supernatural and so easily bringing it into reality. சரியா? So இதுக்கு நடப்பதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் என்று சொல்றேன். See, the spirit of man is the candle of the Lord. Okay, மனுஷனுக்கு கர்த்தர் தந்த ஆவி தீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப தாவீது சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. The spirit is the candle, but அந்த கேண்டில் எப்ப பிரகாசிக்க ஆரம்பிக்குது உங்களுக்குள்ளனா வார்த்தை பிரவேசிக்கும் போது. So this is the connection with the word and the spirit. So spirit நீங்க சொல்லிட்டு வேர்டு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ஸ்பிரிட் இருக்காதாங்க, வேற ஏதாவது ஸ்பிரிட் வந்துடும். ஓகே, புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. வேர்டு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வேர்ட் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் த யூனிவர்ஸ். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது வேதம் சொல்லுகிறது. ஓகே, அப்படின்னா இன்றைக்கு உங்கள் உலகங்களை கர்த்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்க முடியும். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் போக 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 உங்கள் ஆவி மனிதன் எழும்பி அவன் புதிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அவன் தேவனை போலவே இருக்கிறான், அவன் தேவனை போலவே பேசுகிறான். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட இருக்கும்னா உங்கள் ஆவி மனிதன் பேசினாலும் ஆகும், அவன் சொன்னபடி ஆகும், அவன் கட்டளையிட நிற்கும். அதே வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ ஆவி மனிதனால் ஆளுகை செய்யப்பட்டவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். சோ இதுதான் கிறிஸ்தவத்தின் அழைப்பு. கிறிஸ்து ஏன் உங்களை ரட்சித்தார்னா இதுக்குதான் ரட்சித்தார். இல்ல நான் சாட்சியா வாழணும், அநேகர் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும், எல்லாம் நல்லதுதான். நீங்க கர்த்தருக்குள்ள எங்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னா
நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் வந்து வந்து சேர்ந்தீர்களே என்று எபிரேயர் 12 சொல்லியிருக்கு. அதுவே நிறைய பேருக்கு தெரியல. சீயோன் மலைன்னா என்னன்னு தெரியல, எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியல. இப்ப எப்படி அடுத்தவனை கூட்டுறது? உங்களுக்கே யூஸ் பண்ண தெரியாத ப்ராடக்ட் எப்படி அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சோ தேவன் நம்முடைய மனக்கண்கள் ஆவியின் கண்களாய் மாறும்படி தேவன் விரும்புகிறார். அதற்கு ஆவியின் மனிதனுடைய ஆளுகை மிக மிக அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை எப்படி இருக்கு பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனை இதை கூட்ட மாட்டான். இப்படி வாக்குத்தத்தம் நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு பிரதர், ஆனாலும் சத்து போராடிட்டு இருக்கான், ஆனாலும் வாசல் திறக்க மாட்டேங்குது, ஆனாலும் வந்து எல்லாம் ஏத்து நிக்கிறாங்க. இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிறேன் என்றது ஆவியிலே திறந்திருக்கிற வாசல். அது ஒருவனும் கூட்ட மாட்டான்னா ஆவியில இருக்கிற வாசலை நீங்க பார்த்து போயிட்டீங்கன்னா, ஆவியில இருக்கிற வாசல பிசாசுக்கு ஆக்சஸே கிடையாது. அவன் எப்படி கூட்டம்? அந்த வாசல் திறந்துட்டீங்கன்னு வைங்க, ஆவியில இருக்க வாசலை கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டீங்கன்னா பிசாசால கூட்டவே முடியாது. அதை அவனுக்கு அங்க ஆக்சஸே கிடையாது. எப்படி கூட்டம்? அப்போ உங்களுக்கு தொடர் ஜெயமா இருக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியம் அப்படிதான் இருந்தது. அவர் ஆவியின் கதவை திறந்து அதுல இருந்து போயிட்டு இருந்ததுனால பிசாசு அவரை ஒண்ணுமே பண்ண முடியல, எதிர்த்து நிக்கவே முடியல. இதோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்குது. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்குன்றது உங்க சரீர பிரகாரமாகவும் இருக்கலாம், உங்க மனதளவிலும் இருக்கலாம். ஓகே, அப்படி இருக்கிறதுனாலே எண்டுன்னு கிடையாது, அப்படி இருக்கிறதுனால அதுதான் ஃபைனல்னு கிடையாது. ஓகே, இந்த வசனத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அந்த மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்பது உங்களுக்கு சரீரத்திலோ இல்ல மனதிலோ நடக்கிற காரியம், ஆத்மாவில் நடக்கிற காரியம். ஆனால் தேவரீரனோடு கூட இருக்கிறீர்கள் என்பது ஆவியில இருக்கு, அது ஆவியின் காரியமாய் இருக்கிறது. புரியுதா? சோ இப்ப என்னன்னா, திறந்த வாசல்ல வச்சிருக்கேன்னா ஆவி மனிதன் ஆளுகை செய்யாவிட்டால், சரியா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஒரு அற்புதம் நடக்கும் போல அதுக்காக காத்திருக்கணும்னு நினைச்சிட்டு எப்ப நடக்கும் அப்படின்னு, அது நடக்கலன்னா இன்னும் வாசல் திறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆவியில ஏற்கனவே வாசல் திறந்திருக்கு. உங்கள் ஆவி மனிதன் இன்னும் ஆளுகை செய்யாதனால அந்த வாசனை நீங்க இன்னும் பார்க்க முடியல, அதனால இன்னும் அது கூட போக முடியல, அதனால இன்னும் பிரேக் த்ரூ வரல. ஓகே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கேன் பிரதர், 20 வருஷமா இருக்கேன், ஒரே நடுக்கமா இருக்கு அப்படின்னா கர்த்தர் அங்கேயே உங்களுக்கு இருக்கணும்னு வைக்கல, உங்களுக்கு ஒரு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. அது என்ன கதவு? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறீர் என்கிற அந்த கதவு, அது ஆவியிலே ஏற்கனவே திறக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கதவை நீங்க பார்க்கலன்னா தேவரீர் உங்களோடு இல்லாத மாதிரி தெரியும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தை உணரவே முடியல, ஆண்டவர் நீங்க இருக்கீங்களானே எனக்கு தெரியல, ஃபீல் பண்ண முடியல. ஏன் ஃபீல் பண்ண முடியலன்னா நீங்க ஆவிக்குள்ள நம்ம போல மாம்சத்திலேயே பார்த்துட்டு, அப்படின்னா மாம்சம் நேச்சுரல் ரெல்ல அவர் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, பெர்மனன்ட்லி அண்ட் பெர்பச்சுவலி அண்ட் கண்டினியூஸ்லி ஆர் வெயிட்டிங். எதுக்கு? கர்த்தர் நான் மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், ஒரு நாள்ல என்னை வந்து தூக்குவார். சில பேர் அப்படி இருந்து மரித்தே போய்விட்டார்கள். ஏன்னா புரியல, இந்த வசனமே புரியல, தேவனோடு கூட இருக்கிறேன் ஆவியில இருக்கு. கென்னத் ஹேகின் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்னஸை பிரேக் பண்ணி அவர் வந்து சுகமாகி அவர் எழும்பி கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அவருக்கு வந்து எந்த ஒரு வரம் பெற்ற ஊழியரும் கையில கை வச்சு மகனே எழும்பி நடலாம் சொல்லல. அவர் பைபிளை படிச்சுட்டே இருந்திருக்காருங்க. அளவுக்கு அதிகமா படிச்சிருக்காரு. அளவுக்கு அதிகமாக பைபிளை படிப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசம் வளர்ந்துவிடும். அது உங்கள் ஆவி மனிதன் பயங்கர, அதான் விசுவாசம் ஆவியில தான் வருது. விசுவாசம் ஒருத்தர் நல்லா வல்லமையா செயல்படுறான்னா ஆவி மனிதன் ஆக்டிவா இருக்கான்னு அர்த்தம். விசுவாசம் என்பது நீங்க ஏதோ 4 டிகிரி படிக்கிறதுனாலயோ இல்ல 4 யூடியூப் பாக்குறதுனாலயோ வர்றது இல்லை. விசுவாசம் என்பது எப்போ உங்கள் ஆவி மனிதன் எழும்புகிறானோ அவன் வித்தியாசமாய் பார்க்கிறான், அவன் பேசுகிறான், அவன் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறான். சூழ்நிலையை பார்த்து பயப்படாமல் தைரியமாய் சத்துருக்களிடம் போய் பேசக்கூடியது ஒளிமுக வாசல்ல. ஆகவே பாருங்க, இந்த ஆவியின் வாழ்க்கைக்குள் பிரவேசித்து ஆவியிலிருந்து ஆளுகை செய்வது கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சில பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இது தெரியவே தெரியாம, ஓகே, இதுக்குள்ள போகாம பல நாட்கள் வந்து மாம்சத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டும் ஆனா மாம்சீகமாவே வாழ்ந்துட்டாங்க. இல்லைன்னா கேஆசி மாதிரி யாராவது என்னைக்கா ஜோமனா மட்டும் வானம் திறக்கிறது அற்புதங்களை பாக்குறேன், மீட்டிங் பண்ணுவோம் பார்த்தேன், கான்பரன்ஸ்ல பார்த்தேன், ஐயா ஜோமனும் பார்த்தேன் அப்படின்னு என்னைக்கோ பார்த்துட்டே இருந்து ரெகுலர் அந்த லைஃப் ஸ்டைல் இல்லாதனால சிஸ்டம் ஜாம் ஆயிருக்கு. ஜாம் ஆனதுனால நான் சொல்றது கூட சில பேர் புரிய மாட்டேங்குது, இல்லைன்னா வந்து எப்படி செய்யன்னு தெரியல, செஞ்சாலும் ரிசல்ட் இல்லாத மாதிரி இருக்கு, நான் என்ன சொல்றதெல்லாம் நானும் செய்யறேன் ஆனா ஒன்னும் நடக்கலன்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஜாம் ஆயிருக்குன்னா அதை ரிலீஸ் பண்றதுக்கும் ஒன்று வச்சிருக்காரு, ஒரு கிரீஸ் வச்சிருக்காரு. அந்த கிரீஸ் போட்டு ஆயில் போட்டு விட்டீங்கன்னா கிளியர் ஆயிரும் பாத்தீங்களா, அது மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுதுன்னா உங்களை மாம்சத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கி ஆவியின் கதவுக்குள் கொண்டு போகுது. சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுதுன்னா அந்த ஜாம் ஆயிருக்கு, அந்த லாக் ஆயிருக்கு பாத்தீங்களா, பல நாள் அவங்க மைண்ட் வந்து அப்படியே பார்த்து பார்த்து பார்த்து
தோல்விகளை பார்த்து 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 ஏன் தோல்வி வந்ததுன்னா ஆவி மனிதனுடைய ஆளுகை வராதனால தோல்வி வந்தது. ஸோ அதையே பார்த்து பார்த்து அதை மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகி சில பேருக்குலாம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஜீரோ. அதாவது ஒரு அற்புதம் நடக்கும், கர்த்தர் என்ன சூழ்நிலையை மாற்றுவார், இந்த அடிமைத்தனம் தொடராது, நான் ஜெயமாய் வருவேன், இதெல்லாம் அவங்களால நம்ப முடியல, பேச முடியல. அப்படி இருக்காங்கல்ல. அப்ப இப்ப நாம இப்படி சொல்லும் போது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஈஸியான வழியா தேடுறாங்க. சரி, யாராவது ஜெபம் பண்ணி தான் சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் இப்படி இருக்கும் போதுதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிகப்பெரிய உதவி செய்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மாம்ச மண்டலத்திலிருந்து விடுதலை ஆக்கி, உங்கள் மனதை குறிப்பாய் மாம்ச மண்டலத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை ஆவியின் மண்டலத்துக்குள் எடுத்து செல்கிறது. ஸோ மெடிடேஷன் ஆஃப் பிளட் இட்ஸ் a very important, very crucial thing. ஸோ எதுவும் அதான் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, எதுவுமே முடியல எனக்கு எல்லாமே லாக் ஆகுது நினைக்கிறீங்களா, ஸ்டார்ட் வித் தி blood of Jesus. ஸ்டார்ட் வித் தி blood of Jesus. இட்ஸ் a simple thing, இட்ஸ் நாட் காம்ப்ளெக்ஸ். ஜஸ்ட் இயேசுவின் ரத்தத்தின் பாடல்களை போட்டு பண்ண கேட்டுக்க ஆரம்பிங்க. ஆனா ஒன் திங் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் do it for at least 30 days before you start asking questions or before you start complaining or before you give up. At least do for 30 days. ஏன்னா you need lot of help. ரொம்ப ரொம்ப கிரீஸ் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ஜாம் ஆயிருக்கு, பல வருஷங்களா ஜாம் ஆனதுனால கொஞ்சம் கிரீஸ் கொஞ்சம் போட்டாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. 2 நாள் ஜெபம் பண்ணி பிரதர் ஒன்றும் நடக்கல, இயேசுவின் ரத்தம் மெடிடேட் பண்ண ஒன்றும் நடக்கல. நோ, கண்டினியூ. ஓகே. And as you go with the blood and go to the word, usually when the blood and the word mix together, the spirit realm is activated. அதனாலதான் இவரு வெளிப்படுத்தல் 12 சொல்லப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். ஏன்னா இது ரெண்ட தவிர பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. இது ரெண்டு தான் கீ. ஏன்னா அந்த ஸ்பிரிட்டோட இதே இது ரெண்டுல தான் இருக்கு. The key, the secret of the spirit is in the body of Jesus, which is the word, and the blood of Jesus. இது ரெண்டுல தான் இருக்கு. இது ரெண்டும் சேரும் போது ஆவியின் மண்டலம் ஓபன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ நான் இதை தொடர போகிறேன். இன்றைக்கு எனக்கு நேர குறைவு இருக்கிறதுனால நான் இவ்வளவுதான் பேச முடியும் இன்றைக்கு. I stop here. I will continue in these days to come. But we are going to pray right now. I believe today is a day God is going to set free a lot of people. அநேகருடைய மனதிலே இருக்கிற அந்த ஜாம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கேஆசி மாதிரி இருக்காங்க. அவங்க எலிசா மாதிரி இருந்தாலும் அவங்க அனுபவங்கள் என்னமோ கேஆசி அனுபவங்களா தான் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை இந்த நாளிலே கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது வல்லமை உங்கள் மத்தியிலே கிரியை செய்ய போகிறது. இதோட நீங்க நிற்காதீங்க, தொடர்ந்து இயேசுவின் ரத்தத்தை கண்டினியூ பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள், உங்களுக்கு காரியங்கள் திறக்க ஆரம்பிக்கும். தேவ தயவை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானவரே, தேங்க்யூ. ஹalleluya. Hallelujah. Hora branta renda renta rudo remba kada rambandere andoro bonto. Brenda rehdere barankandoro barondoro barionti di gidara branta remba toro bonto rodo. Ora bararangandori bere ankara badora brenta renda roda banka terra bonto vedara bana. Hallelujah. 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 உடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபேலின் ரத்தம் பேசினதிலும் நன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்காக நன்றி. ஹalleluya. ஆட்டுக்குட்டியானவரே, உடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, we invite the power of the blood right now. Hallelujah. ரத்தத்தின் வல்லமை நாங்கள் வரவேற்கிறோம். Hallelujah. Hallelujah. ஆபேலின் ரத்தம் பேசினும் நன்மையானவர்களை எங்களுக்காக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம், நன்மையானவர்களை எங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற ரத்தம். பிரதான ஆசாரியன் யோசுவா, ஹalleluya, அழுக்கோஸ்தரம் தரித்தவனாய் தேவனுக்காக நின்று கொண்டிருந்தான். சகரியா 3ஆம் அதிகாரத்துல அதை பார்த்து சத்துரு அவனை தொடர்ந்து அக்யூஸ் பண்ணிருக்கான், குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ரத்தத்தின் சத்தத்தை பார்க்கிறோம், கர்த்தர் அங்க பேசுறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவன் கர்த்தர் யோசுவாவை கடிந்து கொள்வார் நினைச்சு சொல்றான். யோசுவா அப்படிதான் நினைக்கிறான், கர்த்தர் நம்ம கடிந்து கொள்ள போறாரு, ஏன்னா நம்ம சரியில்லைன்னு. ஆனா கர்த்தர் சொல்றது, சாத்தானே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்தெடுத்த கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லப்படுகிறது.
So the blood condemns everything that condemns you. The blood condemns everything that condemns you. Every voice that's condemning you, the blood is condemning it right now. Every voice that is condemning you, the blood is condemning it right now. Terrible. Hallelujah. 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 Once condemnation is removed from your heart, hallelujah, spirit man becomes active and free. Hallelujah. ஆவி மனிதன் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, தண்டனை நியாயத்தீர்ப்புலாம் மாம்சத்துக்குரியது. நான் மாம்சத்துக்குரியவனால நான் ஆவி. I am a spirit. So there is no condemnation. I am a spirit. I cannot be condemned. Whenever the devil brings up information against you and says, look at this, look at that, இதப்பார் அதப்பார், உன் வாழ்க்கை எப்படி இருப்பார், உன் சூழ்நிலை எப்படி இருப்பார், சொதப்பிருச்சு, அது இதுன்னு சொல்லும் போது ரத்தம் உங்களுக்கு போதிக்கிறது. You are not that. You are a spirit. You are a spirit. So you are never bound. You are never bound. பவுல் சொல்லுகிறார், இந்த எருசலேம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது, மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவர். உங்கள் ஆவி மனிதன் சுயாதீனம் உள்ளவன். ஒரு குணவனை கட்ட முடியாது. Chains cannot hold you because you are a spirit. The devil can chain your body. The devil may chain your mind, but he has no chain made yet, or he does not know how to make, or he cannot make a chain for a spirit. That's why salvation is wonderful, because God has put a spirit inside of you, which is far superior to the devil. The devil has no clue about the spirit man. Devil cannot beat the spirit man. You will be able to launch surprise attacks on the devil and completely defeat him with your spirit man. And your spirit man leads you. Thank you, Lord. Thank you, Lord. இந்த நாட்கள் I see special revelation of wisdom. ஞானத்தின் வெளிப்பாடுகளை பார்க்கிறேன். ஆண்டவர் ஞானத்தின் ஊற்றுகளை திறந்து கொடுக்கிறார். வெளிப்பாடுகள் வருகிறது, ஞானத்தின் வெளிப்பாடுகள் வருகிறது. ரொம்ப நாளா செய்ய முடியாத காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாள் எங்க போக என்ன செய்ய தெரியாம இருந்த காரியங்கள் தெளிவுபட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய விசேஷ வழி நடத்துதல்னால அதிகமாக உண்டாக ஆரம்பிக்கும். In terms of wisdom, புது வழிகளை உங்களுக்கு திறக்கும். எலிசான் வேலைக்காரன் பார்த்தது போல கர்த்தர் உங்களை பார்க்கும்படி உதவி செய்வார். ஆனால் அது ஒரு தடவை பார்த்து நிக்கிற மாதிரி இல்லை, அது உங்கள் அனுபவமாய் தினசரி அனுபவமாய் மாறும்படி கர்த்தர் உதவி செய்யும். Under the month, I especially declare a month of wisdom breakthroughs, where you give wisdom to make things happen. Lord, where you give wisdom to make things happen. அப்படி அநேக ஞானத்தின் வெளிப்பாடுகள் ஜனங்களுக்கு கொடுத்து மாதம் முழுவதும் நடத்த போகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்த உடைய கிருபையின் கர்த்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.